கிருஷ்ணகிரி அருகே கழுத்தில் தாலியுடன் பள்ளிக்கு வந்த 9ஆம் வகுப்பு மாணவியை பார்த்து ஆசிரியர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். குழந்தைகள் நல அலுவலர் விசாரணைக்கு பின் சிறுமியின் பெற்றோர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தை திருமண விவகாரத்தில் குடும்பமே வழக்கில் சிக்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன? குழந்தை திருமணங்களுக்கு எதிராக அரசு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருவதுடன் சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அதனையும் மீறி அறியாமையால் ஆங்காங்கே பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. அப்படி ஒரு சம்பவம் தான் கிருஷ்ணகிரியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ஒருவருக்கு நடந்துள்ளது. மாணவி கழுத்தில் தாலியுடன் பள்ளிக்கு வந்ததை கண்ட ஆசிரியர்கள் அதிர்ந்து போயினர். இது குறித்து மாணவியிடம் விசாரித்த போது காவேரிப்பட்டணம் பகுதியைச் சேர்ந்த 25 வயது நபருடன் 2 தினங்களுக்கு முன் தனக்கு திருமணம் நடைபெற்றதாக கூறியிருக்கிறார். குந்தாரப்பள்ளி அருகே முருகன் கோவிலில் நடந்த இந்த திருமணத்தில் சிறுமியின் பெற்றோரும் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த சில நாட்களாகவே சிறுமி தனது வீட்டில் விசேஷம் நடைபெற இருப்பதாகவும் அனைவரும் புதிய ஆடைகள் வாங்கச் செல்வதாகவும் கூறி வந்துள்ளார். ஆனால் அந்த விசேஷமே அவரது திருமணம்தான் என்பதை ஆசிரியர்கள் அறிந்திருக்கவில்லை. இதையடுத்து ஆசிரியர்கள் உடனடியாக குழந்தைகள் நல அலுவலகம் மற்றும் சமூக நலத்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த அவர்கள் மாணவியிடம் விசாரணை நடத்தியதில் 14 வயது சிறுமிக்கு பெற்றோரை திருமணம் நடத்தி வைத்தது தெரிய வந்தது. உடனே கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குழந்தைகள் நல அலுவலர்கள் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கிய மகளிர் போலீசார் சிறுமியின் பெற்றோர், திருமணம் செய்த தச்சு தொழிலாளி, அவரது பெற்றோர் என மொத்தம் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த கார் மீது மினிவேன் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 6 பேர் காரில் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பினர். ஜக்கம்பேட்டை பகுதியில் சென்றபோது இவர்கள் காரை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு இயற்கை உபாதையை கழிக்க சென்றபோது விபத்தில் சிக்கினர். இதில் மினிவேன் ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன், காரில் பயணித்த சந்தோஷ், அருணாச்சலம் உள்ளிட்டோர் காயமடைந்தனர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். இலங்கை அகதிகள் முகாமினைச் சேர்ந்த தனுஷின், சூர்யா, அருப்புக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த குமரேசன், பிரபு ஆகியோர் விபத்தில் சிக்கி காயமடைந்த நிலையில் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பிளாஸ்டிக் மலர்கள் பயன்பாட்டிற்கு ஏன் தடை விதிக்கவில்லை என மத்திய அரசுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கை மும்பை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. அப்போது ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை மத்திய அரசு தடை விதித்துள்ள நிலையில் அந்த பட்டியலில் ஏன் பிளாஸ்டிக் மலர்கள் இல்லை என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் பிளாஸ்டிக் மலர்களை மறுசுழற்சி செய்ய முடியுமா அல்லது அவை மக்கும் தன்மை கொண்டவையா என்றும் நீதிமன்றம் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் மாவட்டம் தென்கரை வாய்க்காலில் புதிதாக பால கட்டுமான பணிக்காக அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் தரமற்று உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கிக் கொள்ளும் நிலை ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாழைத்தார் ஏற்றி சென்ற வாகனம் ஒன்று பள்ளத்தில் சிக்கியது. புதிய பாலத்துக்கான கட்டுமான பணியை விரைந்து முடிக்கவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் சிறு சேமிப்பு சீட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் நிதி நிறுவன அதிபரின் மகள் கைது செய்யப்பட்டார். பொங்கம்பாளையத்தை சேர்ந்த அழகர்சாமி மற்றும் அவரது மகள் கனிகாஸ்ரீ இணைந்து வீரப்பன் சத்திரம் பகுதியில் நிதி நிறுவனம் நடத்தி வந்தனர். சிறு சேமிப்பு சீட்டுகள் நடத்தி வந்த இவர்கள் பொதுமக்களிடம் பணத்தை உரிய வகையில் திருப்பித் தராமல் மோசடி செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த கனிகாஸ்ரீயை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உலக தாய்மொழி தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சுமார் 83,000 பேர் ஒரே நேரத்தில் தமிழில் கையெழுத்திட்டு உலக சாதனை படைத்தனர். 183 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 83,622 மாணவர்களால் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. தாய்மொழியை மறந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
தருமபுரி அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஆசிரியர் ஒருவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கணித ஆசிரியரான ராஜகுரு என்ற அவர் வகுப்பறையில் மாணவிகளிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதாகவும் சாக்பீஸ் துண்டுகளை மாணவிகள் மீது வீசி பாலியல் தொந்தரவு கொடுக்கும் வகையில் நடந்து கொள்வதாகவும் பள்ளி புகார் பெட்டியில் மாணவிகள் புகார் எழுதி போட்டனர். புகார் பெட்டியை திறந்து பார்த்த தலைமை ஆசிரியர் விசாரணை நடத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் ராஜகுருவை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மோகன் நகரில் உள்ள மாநில ஜிஎஸ்டி அலுவலகம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்தியின் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வயலுக்குள் புகுந்த 12 அடி நீள மலைப்பாம்பை கண்டு மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். சாயல்காரன்பட்டியில் செல்வம் என்பவருக்கு சொந்தமான வயலில் நெல் அறுவடை பணி நடந்து கொண்டிருந்தது. 10க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பணியை மேற்கொண்டு வந்தனர். அப்போது 12 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று வயலுக்குள் ஊர்ந்து வந்தது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விரைந்து வந்த அவர்கள் பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் காணிக்கையாக கிடைக்கப்பெற்ற சுமார் 47 கிலோ தங்கத்தை கட்டுகளாக மாற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பிற உலோகங்களை தனியாக பிரித்தெடுக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி துரைசாமி ராஜு தலைமையில் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் சுத்த தங்கத்தை உருக்கும் பணியும் நடைபெற உள்ளது. கோவை கனியூர் அருகே தீ விபத்தில் கோழி கழிவுகளை சுத்தம் செய்யும் இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. கேரளாவிலிருந்து கர்நாடகா நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரியில் கோழி இறைச்சி சுத்தப்படுத்தும் இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. கனியூர் சுங்கச்சாவடி அருகே லாரி வந்தபோது திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. லாரியில் மொத்தம் 40 இயந்திரங்கள் இருந்த நிலையில் 20 இயந்திரங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடந்த இந்த விபத்தில் படுகாயமடைந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். ஆரணி அருகே படவேடை அடுத்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மூதாட்டி ராஜாமணி சாலையை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த கார் மோதியது. இதில் படுகாயமடைந்த அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ராஜாமணி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். கடப்பேரி குப்பத்தைச் சேர்ந்த பெயிண்டரான சரண்ராஜ் தனது நண்பர்களான குணசீலன் மற்றும் செந்திலுடன் பணி முடிந்து ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது துத்திப்பட்டு என்ற இடத்தில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட லாரி மீது பைக் அதிவேகமாக மோதியதில் 3 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து வில்லியனூர் போக்குவரத்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் அப்பாராவ் தெருவில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர் தனியார் நிதி நிறுவன உரிமையாளரின் காரை எரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேந்திரன் தனது இல்லத்தில் நிறுத்தி வைத்திருந்த கார் நள்ளிரவில் தீப்பிடித்து எரிந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் அணைத்தனர். அடையாளம் தெரியாத நபர் கார் மீது போர்த்தியிருந்த போர்வையில் தீ வைத்து சென்றது சிசிடிவி காட்சி மூலம் தெரிய வந்தது. முன்விரோதம் காரணமா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 4 பேருக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சித்ரா, திவ்யா ஆகிய இருவரும் விருதுநகர் சிறையிலும், கார்த்திக் ஆனந்த் ஆகிய இருவர் மதுரை சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் கார்த்திக் ஆனந்த் ஆகியோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். திவ்யா, சித்ரா ஆகியோர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்களின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதாக நீதிபதி அறிவித்தார். மேலும் திவ்யா, ஆனந்த், கார்த்திக் ஆகியோரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் விஷமங்கலம் பகுதியில் கோவிலை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்க சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்து மாரியம்மன் கோவிலுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க ஒரு சமூகத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர். சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டால் தங்களது பாதை பறிபோகும் என கூறி மற்றொரு சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை நிறுத்த கோரி சிலர் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற நிலையில் காவல்துறையினர் முன்னிலையில் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை சமாளித்தார்.